என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். ஒரு நேயர் வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும் எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இவர் எனக்கு எப்போ விவாகரத்து ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. டைவர்ஸ் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ரெண்டாவது, அவர் நிறையா கேட்டிருக்காரு. முதல்ல அவருடைய கேள்வி என்னன்னு நம்ம படிச்சுப்போம். கணவன் மனைவி இருவரும் ஒரு வருடமாக பிரிந்து உள்ளோம். விவாகரத்து எப்போது நடக்கும்? எனக்கு 2ஆம் திருமணம். எப்போது, எப்படி இருக்கும்? எதிர்கால தசா புத்திகள் எப்படி இருக்கும்? செராக்ஸ் கடை, போட்டா கடை, புஸ்தக கடை எல்லாம் சேர்த்து வைக்கலாமா? தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இவர் கேட்ட கேள்வியிலே வந்துருச்சு எல்லாமே. செரக்ஷனாவே ராகு, ராகு சுக்கிரன், அது எல்லாத்துக்குமே தெரியும். போட்டா சுக்கிரன், புஸ்தகம் புதன் தான். ஆனால் அதில் புஸ்தக கடை இதெல்லாம் கலந்து வரும்போது என்ன வந்துடும் அப்படின்னாக்கும் சுக்கிரனுடைய தான் வருது. இப்போ மனைவியை பற்றி விவாகரத்தை பற்றி கேட்குறாரு. அப்போ சுக்கிரன் தான், ரைட்டுங்களா? பார்ப்போம். ஒருக்கு சுக்கிரனுடைய பற்றி எல்லா கேள்வியும் கேட்குறாரு. அப்போ இவருடைய ஜாதகத்தை போட்டுட்டு இவருடைய கேள்விக்கு ஒவ்வொன்றா பதில் தரலாம். இப்போ இவர் பிறந்த தேதி அப்படின்னு கேட்கும்போது அதையும் போட்டுருவோம். பிறந்த தேதியிலேருந்து ராசி கட்டத்தை போட்டு அப்படியே வந்துடுவோம். அதான் நல்லது. பிறந்த தேதி 28/7/1994 4:40 மாலை PM பவானியில் பிறந்திருக்காரு. ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்கணம் தனுசு லக்கணம், ராசி மீன ராசி. 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உள்ளார். 5இல் கேது, 6இல் செவ்வாய், 7இல் புதன், 8இல் சூரியன், 9இல் சுக்கிரன், 11இல் குரு ராகு. இதுதான் இவருடைய கிரக அமைப்பு. அவர் என்னன்னா இதில் அவர் இன்னொரு பெண் ஒரு வருஷமாக பிரிஞ்சிருக்கோம், குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய வேலை தான். சரி, பார்ப்போம். இவருடைய கேள்விக்கு ஒவ்வொன்றான்னு நம்ம பதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். கணவன் மனைவியை பற்றி பார்ப்போம். அப்போ இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா ரேவதி நட்சத்திரம், மீனராசி. அது இப்போ செம்மச்சனி போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். செம்மத்தில் 7.5 சனி, செம்மச்சனி போய்கிட்டு இருந்தால் என்ன கதி ஆகும் அப்படின்னு. அசிங்கம், அகுமானம், துன்பம், துயரம், ஸ்டேஷனு, கோர்ட்டு எல்லாம் தான் அலையணும். அப்படின்னா எல்லா பேருமே இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா மீனராசி அப்படின்னா, அவரவர் சொந்த ஜாதகத்தில் கிரக நிலையை அனுசரித்து 2வது தசாபுத்திக்கு வந்துடணும். சரிங்களா? அப்படி தான் வரும். அப்போ ஒரு ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது பிறந்த காலத்தில் இவருக்கு 14 வருஷத்துக்கு புதன் திசை. 14 வருஷம் 4 மாதம் புதன் திசை நடக்குது. அங்கிட்டு ஒரு 7 வருஷம் கேது திசை. அப்போ 21 வயசுக்கு மேலே ஐயாவுக்கு இவருக்கு சுக்கிர திசை வந்துருச்சு. கரெக்டாக 21 வயசுக்கு தொடங்கி 41 வயசு வரைக்குமே சுக்கிர திசை தான். அப்போ இப்போ அவருக்கு வயசு எத்தனை அவன் பார்க்கும்போது 94 அப்படிங்கும் 32 வயசு ஆகும். 32 வயசில் இனி 41ன்னா இன்னும் 8 9 வருஷத்துக்கு இந்த சுக்கிரதசை தான் நடக்குது. இப்போ நடப்பு எத்தனை 21 வயசுலேயே சுக்கிரதசை 41 வரைக்குமே சுக்கிரதசை இருக்குது. இந்த சுக்கிரன் அவருடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுப்போம். கரெக்டாக பார்க்கும்போது லக்கணத்துக்கு கோணம் திரிகோணத்தில் தான் இருக்குது. ஆஹா, வலுவாக இருக்கியா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையும் அதே.
ஒரு கிரகம் வந்து திரிகோணத்தில் இருக்கும்போது, அது சுப கிரகம் திரிகோணத்தில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும். அதுதான் ஜோதிட விதி. அதில் எந்த மாற்று கருத்துக்குமே கிடையாது. ஒரு கிரகம் திரிகோணத்தில் இருக்கும்போது அதில் இயற்கை சுபக்கிரகம், நைசரிக்க சுபர், இயற்கை சுபக்கிரகம் இருக்கும் பொழுது நன்மையை செய்யும். அதே மாதிரி இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய மனைவியோட ஜாதகத்தையும் அனுப்பியிருக்காரு. இவருக்கு ரேவதி நட்சத்திரம். ஒரே நிமிஷம், அவங்க மனைவிக்கு என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் ராசி வந்து மீன ராசி. 9 பொருத்தம் இருக்குது இந்த இடத்துல. இதை கொஞ்சம் நமது நேயர்களும் ஜோதிடம் படித்து கொண்டிருக்கிறவங்க இல்லை ஆய்வாளர்கள், ஆய்வு பண்ணுறவங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். நானும் சின்னாலப்பட்டில் ஆஃபீஸ் போட்டு தான் ஜாதகம் பார்க்குறேன். என்னான்னு தெரியல. வர்றவங்க அத்தனை பேருமே இந்த 10 பொருத்தத்துக்கு தான் வர்றாங்க. எத்தனை பொருத்தம் இருக்குது அது அவங்கள ரத்தத்தில் ஊறி போயிடுச்சு போல். நம்ம அம்மா தசாபுத்தி நல்லா இருக்குது, 4 பொருத்தம் இருக்குது, 5 பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணுங்க, அருமையாக இருக்குன்னு. இன்னும் 2 பொருத்தம் சேர்த்து இருக்குன்னு சாமி, 8 இருக்குன்னு, 9 இருக்குன்னு, அப்போ தான் நல்லா இருக்குன்னு அவங்களா தீர்மானம் பண்ணுறாங்க. அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. ஆனால் சரி, பொருத்தமும் இப்படி இருக்கணும், அது என்ன தவறு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ 9 பொருத்தம் இருக்கோ எல்லாமே இப்படி தான் ஆகுமா அப்படின்னா அது கிடையாது. நல்லா இருக்காங்க. இந்த ராசிக்கும் மீன ராசிக்கும் மிதுன ராசிக்கும் திருமணம் ஆகி நல்லா இருக்காங்களான்னா சந்தோஷமாக இருக்காங்க. லக்னம் என்ன, அதுதான் நம்ம வர்றதே அதான். லக்னம் என்ன, லக்னத்துக்கு அந்த கிரக நிலையை பார்த்து தான் பலன் எடுக்கணும். அதே மாதிரி தசா புத்தி என்ன, எங்கிருந்து தசை நடக்குது, சஷ்டாங்க வருதா, ஒரே வார்த்தை 6ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு கொள்கிறதா, ராகு இருந்துட்டு போட்டும், கேது இருந்துட்டு போட்டும், செவ்வாய் இருக்கட்டும், என்னமோ இருந்துட்டு போட்டும், தசா புத்தி வருதா, அதுதான் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. எடுத்தவங்க கவிழ்த்தேன். இப்போ 10 பொருத்தத்தில் நானாக வந்துன்னா இப்போ அந்த 25 ரூபா 40 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த புக்கு நான் மதுரையில் தான் வாங்கினேன். அந்த புக்கை பார்த்தோடனே அதில் வந்து இந்தந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம்னு இருக்குது. அதை பார்த்து குறித்து கொடுக்குறதுக்கு அதுக்கு நமக்கு பீஸே வேணாம். அது சும்மா கூட குறித்து கொடுத்துடலாம். ஆனால் அதில் விஷயம் கிடையாது. நான் அதை குறைன்னு நான் சொல்ல வரல, அதையும் பார்க்கணும். இப்போ நிறையா பொருத்தம் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டு இந்த 10 பொருத்தத்தில் இருந்து நம்மள்கிட்ட வர்றவங்க இந்த புரோக்கர்கள் அந்த அவங்களே ஜாதகத்தை பார்த்து இது தோசை ஜாதகம், இது சுத்த ஜாதகம் அப்படின்னு அவங்க ஒன்று கொஞ்சம் ஒதுக்குறாங்க. அதை நம்ம சொன்னால் அது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களா இது தோஷம், செவ்வாய் தோசை இருக்குது, ராகு தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குதுன்னு அவங்கள ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த நாகதோஷம் 2-8 இருக்கிறது, அப்புறம் அந்த செவ்வாய் தோசை ஏற்கனவே நிறையா சொல்லி நமக்கு இதாகி போச்சு. நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம டிராபிக் வருவோம். இது அப்படி கிடையாது. அப்போ இந்த லக்கணத்துக்கு இப்போ தசாபத்தி நடத்துகிறவர் யார்? யோகியா அவயோகியா, அதாவது நண்பரா பகைவரா நீனா பார்க்கணும். அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி? சரி, அவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா? எதிரியாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா இல்லை கெடுக்கக்கூடிய நிலையாக இருக்காரா? பாவகம் காரகம் ரெண்டையும் பார்க்கணும். இப்போ சுக்கரனுடைய காரத்துவம் என்ன, அதோடைய அம்புட்டு கேள்வியுமே அவர் கேட்டிருக்காரு. அப்போ சுக்கரன் என்ன செஞ்சுருக்கணும்? பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த லக்கணத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. லக்கண கேந்திரத்தில் இருக்கிறது கோணத்தில், லக்கணத்துக்கு 9ஆம் இடம் திரிகோணம் கோணத்தில் இருக்குப்பா ஃப்ரெண்டா. அது சரி, ரைட். இப்போ பார்ப்போம். 9ஆம் பாவத்தில் இருக்கு சரித்தான். 3ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ரைட்டு. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். 2 பாவருடைய தொடர் வந்துருச்சா? இயற்கை பாவரான இன்னொரு பாவரான மற்றொரு பாவரான சூரியனோட வீட்டில் இருக்கிறார். சூரியன் பாவக்கிரகம் தான், லக்கணத்துக்கு நண்பர் தான், ஆனால் பாவர். சரி, வீடு கொடுத்தவன் எந்த நிலைமையில் இருக்கான்? தன் வீட்டுக்கு 12ல் மறையிறான், லக்கணத்துக்கு 8ல் மறைகிறான். இது ஜோதிடம். இப்போ சுக்கரனுடைய காரத்துவம் மனைவி 1 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறார்.
சரி, சுக்கிர திசையிலே தான் அவருக்கு கல்யாணத்தையும் கொடுத்துச்சு, அதுக்கு வந்துடுவோம். சுக்கிர தசை சூரிய புத்தியில் கல்யாணம் ஆயிருக்கும், இல்லாட்டி சுக்கிர தசை சுக்கிர புத்திலேயே கல்யாணம் ஆயிருக்கும், சொந்த புத்திலேன்னு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 8 இருக்குல்ல, 8ஆம் பாவத்தில் 2, 8 தொடர்பு வருதுல்ல. சுக்கிர தசை சூரிய புத்தியில் நடந்திருக்கலாம், அல்லது சந்திரன் 4ஆம் படம், எல்லாமே அந்த அந்த சூரிய தசையில் சூரிய தசை சூரிய புத்தி, இல்லாட்டி சூரிய தசை சுக்கிர புத்தி சந்திரர் புத்தி, இதில் ஏதாவது ஒன்று திருமணம் நடந்திருக்கும். சந்திரனில் நடக்கிறத விட இவருக்கு சூரியன்லையோ அல்லது சூரிய தசை சுக்கிர தசை சுக்கிர புத்திலேயும் திருமணம் நடந்திருக்கும். சந்திரனில் தான் பிரிவு கொடுத்துருக்கும். காரணம், சந்திரன் தான் 8ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார், குடும்பத்தை கலக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆனால் அவர் 1 வருஷமாக இருக்கார் அப்படிங்கிறாரு. அப்போனா சூரியன் சந்திரன் அப்போ பார்ப்போம். சூரியனில் ராகுல தான் பிரிவு. சந்திரன் அப்போ திருமணத்தை கொடுத்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியனில் ராகு 11ஆம் படம், மற்ற மாரகஸ்தானத்தில் இருக்குது ராகு. அதாவது இந்த உபய லக்கணத்துக்கு வந்து மாரகஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய வழியில் சொல்லிட்டுருக்கேன். 7க்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ மாரகத்துக்கு ஈக்குவலான தண்டனை கொடுக்கணும். ஒருவருக்கு சிறு வயசில் வந்து பொண்டாட்டி போகிறது என்ன சுகமாகவா இருக்கும், கோச்சிக்கிட்டு போய் அது விவகாரத்துக்கு நடக்கிறது ராகு, சொல்லவே தேவையில்ல. இந்த ராகுனால் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், சுக்கிரனோட வீட்டில் தான் இருக்கார், ஆனால் குருவோட சேர்ந்து தான் இருக்கார், 11ஆம் இடத்துல நல்லா வலுவாக தானே இப்போ இருக்கார். அதில் என்ன அப்படிங்கும்போது எல்லாமே கரெக்டு தான். ராகு நல்லா வலுவாக தான் இருக்கார். தசானா தான் இப்போ புத்தியா தசாயா அப்படிங்கும்போது தசாநாதன் தான் பார்க்கணும். தசா தான் வழி நடத்தி கொண்டு போகிறவர். புத்தி வந்து அப்போ மாறும். அப்போ சுக்கிர தசை ராகு புத்தியில் இந்த மாதிரிலாம் சம்பவிச்சிருச்சு. இப்போ இந்த ராகு தான் வந்து இந்த கேட்ட செராக்ஸ் கடை, சுக்கிரன் தான் போட்டா கடை, புஸ்தகம்தான் அந்த புதன், இந்த மாதிரிலாம் வரும். புஸ்தகமும் சுக்கிரன் எடுக்கலாம். இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது, பேசாமல் வேலைக்கு போகலாம். 2வது திருமணம் எப்போ நடத்தலாம் அப்படின்னு கேட்குறாரு. 2வது திருமணம் நடத்தினாலும் பஞ்சாயத்து தான். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். சுக்கிர தசையில் ஏற்கனவே சொந்த புத்தி அதில் இருந்துட்டு இப்போ வந்து சுக்கிரனில் ராகு போது, அடுத்து சுக்கிரனில் குரு நல்லது தானே, லக்னாதிபதி தானே, 11ஆம் இடத்துல இருக்கார்ல, 2வது திருமணத்தை பண்ணலாம்ல அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பஞ்சாயத்து வரும், அங்கே தான் விஷயம். சுக்கிரன் கெட்டு போனதுனால இந்த சுக்கிரதசை வரைக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி கல்யாணமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பொண்ணு கிடைக்கும். சுக்கிரன் அதுக்கெலாம் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் நிம்மதி கிடைக்காது. பெண்கள் சுகம் கிடைக்குமா? தாராளமாக மறைமுகமாக கிடைக்கும், மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏன்னா சுக்கிரன். மனைவி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாமா? நடக்காது. சரி, எப்போத்தான் அங்கே 3ஆம் இடத்துல அதிபதி அது அங்கே இதை விட பெருசு. 3ஆம் இடம் தைரியம் வீரியம் புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் அது சனி இருந்து கூட அவன் வக்ரமாகி போயிட்டான். அப்போ சொல்லிச்சு, அதுவும் அந்த இடத்துல தைரியம் வீரியம் அதுவும் கெட்டு போய் விட்டது. இப்போ சூரிய தசையிலேது இவருக்கு அது எப்படிங்க சூரிய தசை மட்டும் இவருக்கு நல்லது செய்யும் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எந்த பாவக்கிரகங்களும் தொடர்பு இல்லாதனால தனக்கு மிகவும் பிடித்த நண்பரோடைய வீட்டில் இருக்கார் சூரியன். அந்த மாதிரி சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு, லக்கணம் ராசிக்கு 2க்குமே வந்து நண்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ல் தான் குரு இருக்கார். கொஞ்சம் ராகு தான். கொஞ்சம் ஜோதிடம் அப்படின்னா இங்கே பார்க்கும்போது எல்லாமே பல நல்லா அழகாக இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, அழகாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புதன் ஆட்சியாக இருக்கிறார், சனி ஆட்சியாக இருக்கிறார், சந்திரன் வந்து தேய்வுர சந்திரனாக இருந்தாலும் கூட குருவோட வீட்டில் இருக்கிறார், சுக்கிரன் 9ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறார், 5ஆம் இடத்துல கேது குருவால் பார்க்கிறார். அப்போ குழந்தை கிடைக்கும்ல. ஆனால் 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். 5ஆம் பாவகத்தை சனியும் பார்க்கிறார். இப்படி கலவையை எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் பேசாமல்
திருமணத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு வேலைக்கு போகிறது நல்லது. முதலீடு பண்ணினார்னா முதலீடு பார்க்க முடியாது. சுக்கிரனில் சனி அப்புறம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டோம். சுக்கிரனில் குரு காசெல்லாம் கொடுப்பாங்க, கடன்லாம் வாங்கலாம், ஆனால் வில்லங்கத்தை உண்டு பண்ணி விட்டுரும். லக்னாதிபதி தான் மாரகஸ்தானத்தில் இருக்கார், ராகு கூட இருக்கார். ராகு கூட எத்தனை டிகிரியில் அவர்னால வலுவாக இருக்காரா? ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஜோதிடமாகவே பார்ப்போம். ராகு 26 டிகிரி, குரு 12 டிகிரி, அப்படிங்கும்போது 14 டிகிரி விளைவித்தான் இருக்கார். அப்போ குரு விலகித்தான் இருக்கார். இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், மாரகஸ்தானத்தில் இருக்கார். குரு மாரகத்தை செய்வார். லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் லக்கணத்துக்கு மாரகஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். இது ராசியும் லக்கணமே உபய லக்கணம். அதே மாதிரி ராசிக்கு 8ல் இருக்கிறார். ஜோதிடம் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கணும். இப்போ லக்கணத்தை மட்டும் பார்த்துப்பாருன்னு சொல்லலாமா? அதில் வந்து பலன் எடுக்கலாமா அப்படின்னா ராசி ஒரு கண் பார்த்துக்கலாம். இப்போ அவருக்கு 1.5 வருஷம், இன்னும் 1.5 வருஷமாக கூடயே இருக்குது. 20 மாதத்துக்கு அவருக்கு செம்மச்சனி வேறு நடக்குது, சொல்லவே வேணாம். அப்போ ஒரு செம்மச்சனி காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாமா, வேலைக்கு போகலாமா? வேலைக்கு போனால் அங்கே அசிங்கமாக இருக்குது, என்னால் செய்ய முடியலன்னா பட்டு தான் ஆகணும். நீங்கள் தான் அனுபவிச்சு ஆகணும். மனைவி ஓடி போச்சுன்னா அது உங்களுடைய திசாபுத்தி தான். இவ்வளோ நேரம் அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து சுக்கிரதசனை கடக்கணும். அப்போ 41 வயசுக்கு மேலே நான் என்னையா செய்கிறது அப்படின்னா, சுக்கிரதசை சனி புத்திக்கு வேணால் கல்யாணம் பண்ணலாம். என்னங்க வேட்டிக்கு பூட்டியாக சொல்கிறீங்கன்னா, சனி அங்கே வக்கரமாகி போயிட்டார். சனி வந்து சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். அவங்க 2 பேர்த்துக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இருந்தாலும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். சுக்கிரதசை சனி புதன், ஏன்னா புதன் ஆட்சியாக இருக்க மாரகாதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த மாரகத்தை பண்ணாமல் கொஞ்சம் நல்ல புத்தி வரும். ஏன் அப்படின்னாக்கும் குரு பார்க்குறார். இப்போ உடனே நம்ம எடுத்துருவீங்க, குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருல்ல, இல்லை குரு வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாருலாம் இருக்குல்ல. அதனால தானே இப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. தைரியம் வீரியம் குழந்தைலாம் வந்து லேட்டாக பிறக்கும், தாமித குழந்தை. சரி, அப்படியே வந்து அவங்க மனைவியோட ஜாதகத்தை போட்டு அதுக்கு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இதுலேன்னு அதையும் போட்டுருவோம், சரிங்களா? அந்த அம்மாவுக்கு இப்படிருக்கும். அங்கே தான் கேட்டிருக்காரு. அதாவது கணவன் மனைவி பிரிந்து உள்ளோம், எப்பொழுது விவகாரத்து நடக்கும், குழந்தை இல்லை, எதிர்கால திசையை கொடுக்குன்னு அவர் மனைவியை பற்றி கேட்டிருக்காரு. மனைவி ஜாதகத்தை போட்டு அந்த அம்மா தான் பிரித்து விட்டீங்க, அப்புறம் ஏன் அந்த அம்மாவை பற்றி கேட்குறீங்க? அவங்க எதிர்காலம் எப்படியோ இருக்கட்டும். இருந்தாலும் அதில் இப்போ கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வர்ற லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். 2ஆம் இடத்தில் சூரியன், சொல்லவே வேண்டாம், எல்லாமே அதிகாரம் தான் பண்ணுவாங்க. லக்கணத்தில் புதன் விருச்சிக லக்கணம், கோபம், ஆஹா சூப்பராக இருக்கும். லக்னாதிபதி உச்சம் 3ஆம் இடத்தில். நல்லா பார்த்துக்குங்க, அங்கே உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி. பிரச்சனை இங்கே தான். சனி இருந்து வக்ரமாயிட்டார். இங்கே 3ஆம் இடத்தில் செவ்வாய், இங்கே 12ல் சுக்கிரன். இது வேற மாதிரி. என்னன்னா தாம்பத்திய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த பெண்ணுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே மற்றதை பார்த்துருவோம். அதே மாதிரி அதிகார பேச்சு, அதிகாரம் எதுலையுமே பண்ணுவாங்க, எதுலையுமே கோவப்படுவாங்க, எதுலையுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் இதாக இருக்கும். பேச்சு கீச்சு எல்லாமே அப்படித்தான் இருக்கும். பௌர்ணமி சந்திரன் யோகத்தில் பிறந்திருக்காங்க, சொல்லவா வேணும். சனி நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கார், குருவால் சேரப்பட்டிருக்கார். அங்கே தொழிலுக்காரகனும் ஆயுளுக்காரகனும் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று அதில் வந்து குருவால் சேரப்பட்டிருக்கார். அப்போ நிரந்தரமான வேலை. அந்த சனியும் குருவும் சுக்கிரன் அம்பிட்டு பேருமே 12ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறான். இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். பௌர்ணமி சந்திரன் யோகம் வேற. அது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார், சொல்லவே தேவையில்லை. 9ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்தில். அப்போ எல்லாமே அந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் வச்சு பார்க்கும்போது எல்லாம் ஒவ்வொரு பாகத்தையும் வைக்கும்போது இதுக்கு எதிர்மறையாக இருக்குது. அங்கே 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், சொல்லவே தேவையில்லை. இப்போ என்ன தசாபத்தி நடக்குது?
குரு தசை நடக்குது. குரு தசை வந்து உங்களுக்கு வந்து 2028 வரைக்கும். இப்போ வந்து குரு தசையில் ராகு புத்தி போய்கிட்டு இருக்கு. சூப்பர் இல்லையா? குரு யார் கூட சேர்ந்துருக்காரு? சனி கூட சேர்ந்துருக்காரு. 2க்கும் 5க்கும் அதிபதி. ஒரே நிமிஷம், ராசிக்கிட்ட தானே? ஆமாம். 2க்கும் 5க்கும் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் சனி கூட சேர்ந்துருக்காரு குரு. அப்போ குரு வந்து எப்படி வேலை செய்வார்? சனியோட வேலையை அங்கே தான் சனி கூட சேர்ந்து அங்கே கெட்டு போய் விட்டார். சுக்கிரன் கூட சுக்கிரனுடைய பார்வை, செவ்வாயோட பார்வை விழுகுது. அதுக்கு தகுந்தாற் போல தான் அவர் வேலையை செய்வார். அவ்வளோதான். இதுதான் ஜோதிடம். இப்போ குரு தசைக்கு அடுத்து அவருக்கு வந்து சனி தசை வருது. அவங்களுக்கு சனி தசை 6ஆம் இடம்னா வேலை தொழிலை கொடுத்துருவேன், வருமானத்தை கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. டைவர்ஸ் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்க, இழுத்துக்கிட்டு தான் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேகத்தில் கிடைக்காது. இங்கேயும் ராகு அங்கேயும் ராகு. கொஞ்ச நாளைக்கு அலைங்க, வாய்தான்னு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும். சரிங்களா? இவங்க வாழ்க்கை அதை அவங்க பார்த்துக்காங்க. அவங்களுக்கு தொழில்காரங்க நல்லா வலுவாக இருக்கான். அடுத்து சனி தசை தான் வரப்போகுது. சனி நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று உள்ளார். 2 சுபக்கிரகங்களோட சேர்ந்துருக்கார். நல்லா தொழில் கிடைக்கும். அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி ஓடி போயிடும். சரிங்களா? நீங்களே இப்போ என்னமோ சொல்லுவாங்களா, நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தில் உள்ளபடி பரவாயில்லன்னு சொல்லிட்டுருக்கேன். நீங்களும் எனக்கு எதிர் கிடையாது, அந்த பெண்ணும் எனக்கு எதிர் கிடையாது. ஜாதக கட்டத்தில் என்ன அமைப்போ அதன்படி நான் நீங்கள் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு சுக்கிரதசை முடிஞ்சு சூரியன் சந்திரன்லாம் ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பாங்க. யாருக்கு? இந்த என்கிட்ட கேள்வி கேட்டவருக்கு. இந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இவங்க கொஞ்சம் எல்லாமே ஓவராக இருக்கும். எல்லாமே புரிஞ்சுக்கங்க. சரி, அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.